அந்த சமயத்துல என்னாச்சுன்னு என்னால இன்னும் புரிஞ்சுக்க முடியல. ஆனா எனக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டதை மட்டும் என்னால மறக்க முடியாது. எல்லாம் கரெக்டா இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லையே. இது வரைக்கும் இல்ல. ஆனா ஏதோ தப்பா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப கிளியரா இருக்கு. ஒரு டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு மன்னிச்சிரு. நம்ம பொண்ணான நேரத்தை இப்படி வீணடிக்கிறாங்களே. ஏற்கனவே நம்ம ரொம்ப பிஸி. இதுல இந்த மாதிரி தப்பெல்லாம் வேறையா? எதுவும் இல்ல நினைச்சு சந்தோஷப்படு. ஆனா எனக்கு என்னமோ இந்த காட்டுல ஏதோ ஒண்ணு சரியில்லையோன்னு தோணுது. ஏன் அப்படி? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைச்சுதானே நாம இங்க வந்திருக்கோம். நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்லைல்ல. இந்த காடு நம்ம ஊர் மாதிரி தான். சம்மர் டைம்ல இங்க நிறைய மின்மினி பூச்சியை பார்க்கலாம். ரொம்ப அழகா இருக்குங்க. நம்ம வில்லேஜ்ல கூட கம்மியா இருக்கும். நீ மின்மினி பூச்சியாவா சொல்ற? என்ன நீ சின்ன குழந்தை மாதிரி பேசுற? எனக்கு பிடிக்கும், அதான் சொன்னேன். மழுப்பாத, பதில் சொல்லிட்டு போ. ஆமாமா. நானும் அதே ப்ரோக்ராம் தான் பார்த்துட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நம்ம கிராமத்தையும் இந்த மாதிரி நியூஸ்ல காட்டுவாங்க பாரு. நியோமி அப்படிங்கிற கிராமத்துல ஆத்து தண்ணியில ஏதோ கலந்து அதோட சுத்தமே கெட்டு போயிடுச்சு. அதனால அந்த ஊர்ல அழகா இருக்கிற மின்மினி பூச்சிகளையே பார்க்க முடியல. மின்மினி பூச்சிங்க என் கண்ணில் படுறதே இல்லை. அதுங்க இல்லை போல இருக்கு. போட்டோ பார்த்துட்டு இருக்கேன். எங்க அண்ணன் ஞாபகம் அதிகமா வருது. என்ன நானா? சே, அந்த மாதிரிலாம் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன் ஆன்ட்டி. சும்மா திடீர்னு அவன் ஞாபகம். சின்ன வயசுல அவன் மேல கோவம் இருந்தது. அது கூட நான் அவனை சரியா புரிஞ்சுக்காததுனால தான். இன்னைக்கு செமஸ்டர் இருக்குல்ல சார், இதை வாங்கிக்கோங்க. இதை நான் காசுக்காக வைக்கல சார். இதை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா அங்க பாரு இருக்கிற தண்ணிய முடிஞ்ச அளவுக்கு சுத்தமா வச்சுக்கலாம். தண்ணி அசுத்தப்படுறது சுத்தமா நல்லதே கிடையாது. அதனாலதான் இதை நான் ஃப்ரீயா கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம இதை நான் ஒரு சேவையா தான் சார் செய்றேன். ரொம்ப நன்றி சார். நன்றி. மறுபடியும் பார்க்கலாம். அதனாலதான் அவன்கிட்ட பேசுறதே நிறுத்தினேன். அந்த வயசுல அவன் என்ன செய்யறான்னு என்னால புரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதையாவது பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். பேசுனது போதும். மின்மினி பூச்சியை பிடிக்க பாருங்களேன். என்னது அது? மின்மினி பூச்சிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிலாம் இல்ல. அதுக்கும் இந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்ல. அது ராத்திரியில தான் தெரியும். ஏன் அப்படி? ஏன்னா தண்ணி சுத்தமா இல்லல. என்னது? எல்லாம் போயிடுங்க. கரைக்கு போங்க போங்க போங்க. யாரும் கேளுங்க, போயிடுங்க. நானும் வந்துடுறேன். அச்சோ, அது டீமேட். என்னாச்சு? புது பிரச்சனை. You got Rising. You can go. Rising. எங்க தப்பிக்கிற?
ஓடாத. அதுக்குள்ள தப்பிச்சிட்டான். அவசரப்படாத. தண்ணியை எப்படி பொல்யூட் பண்ணிருக்குன்னு பாரு. எதனால இந்த பொல்யூஷன், யார் அதுன்னு தெரிஞ்சுதா? சொல்லணும்னா ரேடாரே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்கு சார். மேபி அது தண்ணிக்குள்ள போய் மறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் ரேடார்ல கூட அது இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியல. போகும்போது சும்மாவா போச்சு, கடுப்பு ஏத்திருச்சு. எதுவா இருந்தாலும் சரி, இது ரொம்ப பெரிய பிரச்சனை. உயிர் வாழ் இனங்களுக்கு தண்ணி தான் ரொம்ப முக்கியம். அது மாசு அடையக்கூடாது. அதே பிரச்சனை. நான் பாயிண்ட் 1ல தான் இருக்கேன். என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்க. சின்ன வயசுல காணாம போனேன். என் அரிக்கும் எனக்கு கிடைக்கணும். அதுக்கு நீங்க தான் அருள் புரியணும். ஹலோ மேடம், ஒன்னும் ஆகலையே. அரிக்கு, அரிக்கு வந்துட்டீங்களா? அரிக்கு வந்துட்டீங்களா? இல்ல, நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. என் பேரு பூடோ. வீடோ அருமையான வேலை செய்யற. தண்ணி மொத்தத்தையும் முடிஞ்ச அளவுக்கு அசுத்தம் பண்ணு. தண்ணி மட்டும் இல்லனா உயிரினமே இருக்காது. அசுத்தமான தண்ணியை குடிக்க முடியாது. பெரிய பிரச்சனை வரும். மக்கள் பயத்துல தவிப்பாங்க. என்ன பண்ற? ஏதாவது பிரச்சனையா? சரி, நாம கிளம்பலாம். ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சுல. நான் வரல. இத பத்தி இன்னும் சில விஷயங்களை போய் தெரிஞ்சுக்கிறேன். இவ்வளவு புரிஞ்சுக்கவே முடியாது. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா, நேத்து என்னால அதை உணர முடிஞ்சது. மென்மினி பூச்சிகள் வராதுதான் காரணம். அப்போ பெரிய பிரச்சனையா இருக்காது. நீயே பாரு, பொல்யூஷனை தவிர வேற எந்த தப்புமே இதுல தெரியல. கெட்டுப்போன தண்ணி ஏதாவது ரிவர்ல மிக்ஸ் ஆயிருக்கணும். அப்படின்னா நமக்கு வேலை இல்ல. நாம லஞ்சுக்கு போகலாமா? இல்ல, வேண்டாம், எனக்கு பசிக்கல. எதுக்கு இப்போ நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு இருக்க? இருக்கிற டேட்டாவை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாமே. உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத கெஞ்சி. நமக்கு இன்னும் டேட்டாஸ் கிடைச்சாதான் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்படியா? நீ ஓவர் சீரியஸா நடந்துக்கிறியோன்னு தோணுது. நான் இப்படிதான். ஷவா, சரி வா போலாம். எங்க? பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உன் பிரச்சனையை தீக்கணும். வா. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எங்க என்ன போறீங்கன்னு விடு. சொல்லிட்டு போங்க. அட போங்கப்பா. எல்லாரும் இப்படி சேர்ந்து சாப்பிடுறது ஒரு தனி சுகம்தான், தெரியுமா? என்ன நான் சொல்றது? ஆமாமா. அப்புறம் இவங்க சமைக்கிறத சாப்பிடுறது இன்னும் சூப்பர்ல. உங்களுக்கு கஷ்டம் கொடுத்ததுக்கே எங்களை மன்னிச்சிருங்க. அப்படிலாம் சொல்லாதம்மா. நீங்க 2 பேரும் வந்தது எனக்கு சந்தோஷம்தான். உங்க 2 பேரையும் பார்க்கும்போது ஒரு சின்ன சந்தேகம். நீங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சிங்களா? என்ன பேசுற நீ? இந்த பொண்ணுக்கு சொந்தமா ஒரு அண்ணா இருக்கான். இவன் மூஞ்சில எங்கேயாவது அந்த பொண்ணோட சாயல் இருக்கா? உங்க அண்ணன் எங்கம்மா? அவன் ரிப்பா ஆயிட்டானா? நான் இப்ப ரிப்பா. அப்படின்னா என்ன? எனக்கு சுத்தமா புரியல. ஒரு வகையான சேவை.
அதுக்காக ரோட்ல அப்படியே நிப்பாங்க? அந்த காலத்திலேயே நம்ம ஊர்ல அடுத்தவங்களுக்காக சேவை செய்யறவங்கள ரிப்பான்னு தான் சொல்லுவாங்க. நம்ம ஊர் தண்ணி மாசுபடக்கூடாதுன்னு நான் ஒவ்வொருத்தர்கிட்டயே கெஞ்சி கேட்டுக்கிறேன். சில பேர் பொறுமையா கேட்பாங்க, சில பேர் திட்டி அனுப்பிடுவாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒவ்வொரு சமருக்கும் நம்ம ஏரியை சுத்தி மின்மினி பூச்சிகள் பறக்கும். அதை பார்க்கும்போது பல பேர் முகத்துல சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் அழியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஒருத்தரால மட்டும் இந்த உலகத்தை திருத்திட முடியுமா? தேவையில்லாத வேலையை செஞ்சுக்கிட்டு சந்தேகத்துல சும்மா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம்ல. அவன் ரிப்பாதான், ஆனா அவன் கூட இருக்க எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல. அப்படின்னா அந்த பொண்ணு கஷ்டப்படுற மாதிரி கேட்டுட்ட போல இருக்கு. தப்பு பண்ணிட்டேங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. சாப்பிட ஆரம்பிக்கிறேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், எப்படி நீங்க சமைக்கிறது இவ்ளோ டேஸ்டா இருக்கு? அது நான் என்ன சொல்றது, எனக்கு சின்ன வயசுல இருந்து சமையல்ல இன்ட்ரெஸ்ட். அது ரொம்ப நல்லா சமைக்கிறேன்னு எல்லாரும் சொல்லிதான் நான் ஹோட்டலே வச்சேன். அதுவும் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஓஹோ, ஏதாவது பிரச்சனையா? இந்த அரக்கன் தண்ணில இருந்து வெளியே வரும்போதெல்லாம் அவன் உடம்புல ஒரு வெப்பத்தை உருவாக்குறான். அப்படின்னா இவன் உடம்புல வெப்பத்தன்மை அதிகமா இருக்கு. இந்த அரக்கன் எந்த இடத்துல இருக்கானோ அங்க வாட்டர் டெம்பரேச்சர் மாறிடுது. அப்படின்னா நம்ம ஊருக்கு வர பெரிய ஆறு, அதுதான் அவனோட அடுத்த டார்கெட்டா இருக்கும். எங்க என்னண்ணா? என்ன பண்ற தனியா? உன்னை காணோம்னு நான் பயந்துட்டேன். சாரிண்ணா, நான் வந்து இங்க மின்மினி பூச்சிகளை பார்த்தேன். மறுபடியும் நம்ம மின்மினி பூச்சிகளை பார்க்கலாமாண்ணா? ஒவ்வொரு வருஷமும் சம்மர் சீசன்ல அது வரும். ஒவ்வொரு சம்மருக்கும் வருமா? ஆமாமா. அப்படின்னா நான் பெருசானதுக்கு அப்புறமும் இந்த மின்மினி பூச்சிங்க வரும்ல? கண்டிப்பா வரும். நீ பாத்துக்கிட்டே இருக்கலாம். நிஜமா வண்ணே? அதுக்கப்புறம் தான் எங்க அண்ணன் எதுக்காக மின்மினி பூச்சிகளை காப்பாத்தணும்னு நினைச்சான்னு எனக்கு தெரிஞ்சது. நான் சின்ன வயசுல ஆசைப்பட்டதுக்காக தண்ணி பொல்யூட் ஆனா நான் ஆசைப்பட்ட மின்மினி பூச்சிகள் அழிஞ்சிரும்னு அவன் கவலைப்பட்டான். எனக்காகவே வாழ்ந்தான். அண்ணா நீங்களா? உனக்கு ஒண்ணு ஆகலையே. கெஞ்சி உனக்கு தைரியம் இருந்ததுன்னா உன்னோட பவர் செயலை என்கிட்ட காட்டு பார்க்கலாம். இனி பேசி பிரயோஜனம் இல்ல.
Gekuriken! Now! Activate! Changing! Rukendo! Transformation! Rukendo! Raijin! Ah! Gekuriken! Aqua Key! Activate! Changing! Akari Kato! Aqua Rukendo! Raijin! தண்ணில போனா அவன் மறைஞ்சிருவான். நான் பாத்துக்கிறேன். Rukendo! இவனை டீல் பண்றதுக்கு நமக்கு ஷார்க் டீமன் வேணும். ஷார்க் டீமனா? அப்படி ஒண்ணு இருக்கா என்ன? இருந்தா இருந்துட்டு போட்டோம். சரி என்ன பண்ணலாம்? நாமளும் ஷார்க் கொண்டு இதானா அது? ஷார்க் கீ! ஆக்டிவேட்! Rukendo! உடனே வந்துரு! இது நல்லா கலக்கலா இருக்கே. ஓடுறான். என்ன ரைடா? இதுவரையா? அப்போ சரி. பாரு என் திறமைய. என்ன கடுப்பேத்தனவும் இடுப்பு உடைக்காம விட மாட்டேன். நீ அதான பாதாளத்துக்கே போனாலும் அங்கேயே நான் பின்னாடி வருவேன். கெக்கிருக்கேன் முழு சக்தியும். எதுக்கு தெரியுமா நாம இங்க இருக்கோம்? காரணம் என்ன வருதா என்ன? ஏன்னா எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம். இந்த இடம் உனக்கு பிடிக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும். சரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் உன்னை காப்பாத்த வந்தப்போ எதுக்கு அண்ணான்னு கூப்பிட்ட? நான் பார்க்க உன் அண்ணன் மாதிரியா இருக்க? சேச்சே, அவர் அழகா இருப்பாரு. ஏதோ திடீர்னு தோணுச்சு, அவ்வளவுதான். உனக்கு என்னதான் தோணாது? சரி, அதை விட கெஞ்சி, ரொம்ப தேங்க்ஸ். நானும் சரி எங்க அண்ணனும் சரி எப்பவுமே மத்தவங்க முகத்துல சந்தோஷத்தையும் சிரிப்பையும் பார்க்கணும்னு நினைப்போம். அதுக்காக நானும் இனி அவன மாதிரியே என்ன வேணாலும் செய்வேன்.
உங்களுக்கு டீ பிடிச்சிருக்கா? ஆ, ரொம்பவே டேஸ்டா இருந்தது. நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எஜமானி. நான் ஆசைப்பட்டது நடந்துடுச்சு.